கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 75 சங்கீதம் 7 வசனம். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனே நீதிபதி. யார் முக்கியமானவர் என்பதை தேவன் முடிவெடுக்கிறார். தேவன் ஒருவனை உயர்த்தி அவனை முக்கியமானவனாக்குகிறார். தேவன் மற்றொருவனை தாழ்த்தி அவனை முக்கியமற்றவனாக்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ உயர்த்துறதே கர்த்தர் தான். அவன் எப்போ பாவம் பண்ணி துன்மார்க்கமாய் ஜீவனம் செய்கிறானோ அப்பொழுது அவன் தாழ்த்தப்படுகிறான். தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் நமக்கு தாழ்மை இருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் அவர் உயர்த்துவார். அதுதான் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், இரக்கம் பாராட்டுகிறார், தயவு பாராட்டுகிறார். அப்ப அவர் நியாயாதிபதி, நீதிபதி. வேதம் ரொம்ப அழகா சொல்ற, நீதிபதி நீதியின்படிதான் செய்வார். துன்மார்க்கன் நன்றாக இருப்பது போல தெரியும். கலப்படம் பிசினஸ் பண்றவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஏமாத்துறவங்க, அநியாயமா சொத்துக்களை அபகரிக்கிறவங்க, மற்றவங்க சொத்துக்களை ஏமாத்தணும் நினைக்கிறவங்க, போலியாய், பிளாக்காய், தவறாய் தேவன் பார்க்கிறார். தேசத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா தவறுகளையும் கர்த்தர் கவனிக்கிறார். ஏன்னா அவர் நீதிபதி. இந்த உலக பிரகாரமான நீதிபதியை கொலை மிரட்டல் கொடுத்தோ பணம் கொடுத்தோ நம்ம வாங்கிடலாம். ஆனா தெய்வத்திட்ட அப்படி பண்ண முடியாது. அதனாலதான் அவர் துன்மார்க்கனுக்கு சில தீங்கை உண்டாக்கி இருக்கிறார். அது கீழே வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, துன்மார்க்கன் எதில விழுந்து போவார்கள் என்று வசனம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு நீதிபதி, நியாயாதிபதி இருக்கிறார் என்கிற ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம உண்மையாய் ஜீவித்தோமானால் நம்மளை தேவன் உயர்த்துவார். சிறியவனை புலிதிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து ஒரு உயர்த்துவார். உயர்த்துகிற கர்த்தர் நம்ம ஆண்டவர். அதனால நீ நியாயாதிபதி இருக்கிறார் என்று கவனமா பேசுங்க, கவனமா நடங்க, யோசித்து செயல்படுங்க, ஜாக்கிரதையாயிருங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தேவனுடைய ஆளுகை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் துதி உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.